மேலை நாட்டறிஞர் கன்னிங்காம் அப்படிங்கிற ஒருத்தர் குறிப்பிடுகிறார். இவ்வரசர்கள் அசோகனின் ஆட்சி எல்லையில் அமைந்த நாடுகளின் தலைவர்கள் என்பதும் அவர் தருகின்ற குறிப்பு. அப்போ இதுலேருந்து தெரிய வருதுன்னா, அசோகரோட ஆட்சி எல்லையில் அமைந்த நாடுகள்னால் இந்த இப்போ சொன்ன எந்த நாடுமே அசோகரோட கட்டுப்பாட்டிலே இல்லாத நாடுகள். அப்படின்னா என்ன, அசோகர் அங்கெல்லாம் படையெடுத்தும் போல, அசோகர் கட்டுப்பாட்டிலே இந்த நாடுகள் இல்லை. சரி, முதலில் 2 பெயர்கள் இந்திய நாட்டின் தென்கோடியில் அமைந்த ஆட்சி பகுதிகள், அதான் சோழா பாண்டியா. தாம்பபனி என்பது சிலோன் தீவு. கிரேக்கர் எப்படி இதை குறிப்பிட்றாங்கன்னா தாம்ப்ரோபனே அப்படின்னு குறிப்பிட்றாங்களாம். இப்போ தாம்பபனி அப்படின்னு இவர் குறிப்பிட்றாருல சிலோனை, கிரேக்கர்கள் இதை எப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னா தாம்ப்ரோபனே. அவங்க கிரேக்க மொழி தான் அதை குறிக்கிறாங்க. கேதலபுத்திரங்கிறது மேலை கடற்கரையோட கேரளாவை குறிக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து சதியபுத அதியமானை பற்றி பார்ப்போம். சதியபுதை என்பது அதியமான் என்னும் குறுநில மன்னனையை குறிக்கும் என்பது பின்னால் நிறுவப்பட்டுள்ளது. அதாவது அதியமான் அப்படி சொல்கிற மாதிரி அதிய என்னும் தமிழ் சொல் வட இந்திய சாயல் பெறும்போது சதிய என மாற்றம் பெறுவது இயல்பு. அதிய ஏன்னா இந்த இச்சு கூட்டல சேவா மாறுதுல்ல, அந்த காரணத்தினால அதியங்கிறது இங்கே சதியன் மாறுது. அதியமான், தொண்டைமான், மலையமான் போன்ற தமிழ் சொற்களில் இடம்பெறும் மான் என்னும் சொல் மகன் என்னும் பொருள் ஏற்று பிராகிருத மொழியில் புத என்று வழங்கியிருத்தல் வேண்டும். இச்சொல் சமஸ்கிருத வடிவம் பெறும்போது புத்திர என அமையும். அதாவது மான் அப்படிங்கிற சொல் மகன் அப்படின்னு மருவி பிராகிருத மொழியில் புத அப்படின்னு இருந்திருக்கணும். அந்த புத சமஸ்கிருத வடிவம் பெறும்போது புத்திரன் மாறுது. அதனால தான் என்ன ஆகுது, சதிய புத்திர அப்படின்னு கல்வெட்டில் பார்க்குறோம். பிராகிருத சொல்லான தம்ம என்பது சமஸ்கிருதத்தில் தர்ம என அமைந்துள்ளது. இது எல்லாமே சொற்கள் மருவி இருக்கிறதுக்கான காரணங்கள். அதை தான் இங்கே நம்ம எக்ஸ்பிளனேஷனாக சொல்கிறோம். அடுத்து சமண அப்படிங்கிறது சிரமண அப்படின்னு மாதிரி இருக்கும். சுத்தன, சூத்திர ஆகிய சொற்களையும் இவ்வகையில் ஒப்பீடு செய்யலாம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூருக்கு அருகில் உள்ள ஜம்பை புகழ்பெற்ற தமிழி கல்வெட்டு இது. ஜம்பை என்னும் ஊரில் அமைந்த குகை தளத்தில் தமிழ் எழுத்துக்களால் வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று அதியமானை பற்றியதாகும். இதை பற்றி நான் தனியாக இன்னொரு காணொலியில் சொல்கிறேன், ரொம்ப விலாவரியாக சொல்லலாம் இதை பற்றி. இதுவும் சிற்றரசராக இருந்தால் அதியமானை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு தமிழி கல்வெட்டு. புரியுதுங்களா? இந்த தமிழி கல்வெட்டுலேயும் இதே இங்கே சதிய புத்திரன்னு சொல்கிறாங்க, அதில் வேறு மாதிரி சதிய புதோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கல்வெட்டுகள்லேயும் அதுக்கேற்ற மாதிரி அந்த உருவ அமைப்புகள், அந்த சொற்றொடர்களோட தன்மைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுபடுதுங்கிறது இதுலேருந்து தெரியுது. அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சிறப்பு வாய்ந்த அரிய கல்வெட்டு இது. இவங்க சொல்கிறது இப்போ ஜம்பை கல்வெட்டு. வரலாற்றை வரையறை செய்ய துணை நின்ற சிறப்புடைய கல்வெட்டு இந்த ஜம்பை கல்வெட்டாகும். அதுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப காலமாகவே தமிழ் மொழியில் உள்ள இந்த கல்வெட்டு தோன்றல்களை ஒரு 1200 வருஷமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி இந்த ஜம்பை கல்வெட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக இருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. கல்வெட்டில் வரும் பாண்ட என்னும் சொல் பாண்டியர் என்றும் பொருள்படும். அப்புறம் அந்தியோக்கஸ் என்னும் பெயர் யோன என்கிற யவனராஜா என்று குறிக்கின்றார். கல்வெட்டிலும் எப்படி சொல்கிறக்கான்னா அந்தியக்கோ யோன ராஜையே அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இந்திய நாட்டில் இருந்த சேர, சோழ, பாண்டிய அதிக அரசரை அசோகன் சுட்டுவது எதற்காகங்கிறது ஒரு காரணம் என்ன, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்லா அடி வாங்கினது. ஏன்னா இவருடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த மூவேந்தர்கள்ட்டே அடி வாங்கியிருக்காங்க. இவங்க படையெல்லாம் மோசமான அடி வாங்கியிருக்கு. அதை பற்றி தெளிவாக புறநானூறு மற்ற எல்லா பாடல்கள்லேயும் இளஞ்சர் சென்னியை பற்றி ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் கரிகால சோழனை நல்லா தெரியும். கரிகால சோழனுடைய அப்பா தான் இந்த இளஞ்சர் சென்னி. இளஞ்சர் சென்னியிலே பல இளஞ்சர் சென்னி இருக்காங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியாமல் போனதுனால தான் இன்றைக்கி இந்த மௌரிய பேரரசை தலையில் தூக்கி வச்சுட்டு வரலாற்று ஆய்வாளர், அதுவும் வட இந்தியாவை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர்கள் தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏனென்றால் தமிழ் வேந்தர்களின் முரட்டு தாக்குதலில் மௌரியர்கள் தோற்றுப்போன சம்பவம் தான் அதோடைய காரணம். தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட நாட்டுப்பரப்பு மட்டுமல்லாது தன் எல்லையில் தனியாட்சியில் இருக்கும், அதாவது சுதந்திரமாக இருக்கும் இந்த தமிழரசர் நாட்டிலும் மருத்துவம் சார்ந்த பணிகள் நடக்க வேண்டும் என்று அசோகன் விளைந்தான் என்றால் தமிழ் வேந்தர்கள் தனி நாடாக ஆட்சி செய்துள்ளனர் என்பது ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமை. இதை சொல்கிறாங்களே, அசோகர் அப்படி இப்படி, அசோகர் இத்தனை நாடுகளை ஜெயித்தார், அப்படி ஜெயித்தார், இப்படி ஜெயித்தார், யாரும் மறுக்கலை. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் நாங்கள் மறுக்கலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ போடுற அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கிலையும் இதையும் கொஞ்சம் எடுத்து சொல்லேன். இந்த மாதிரி இந்த கிர்னார் கல்வெட்டு இருக்குது, இந்த கிர்னார் கல்வெட்டில் இந்த கருத்து இருக்குது,
அப்போ அசோகரே இந்த இடத்துல வலியுறுத்துகிறார், என்னுடைய ஆட்சி பரப்பில் இந்த நாட்டே இல்லை. அப்போ சேர சோழ பாண்டியர்கள் இவ்வளோ வலிமை பெற்றிருக்காங்கங்கிறத என்சிஆர்டி புக்கில் போடணுங்கிறத என்னுடைய கருத்து. அடுத்து இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அந்தியோகஸ்ங்கிற கிரேக்க மன்னனை குறித்த ஒரு காயின். சரி, அந்தியோகஸை பற்றி பார்ப்போம். அசோகனோட கல்வெட்டில் இந்த அந்தியோகஸ்ங்கிற பேர் இருக்கு. கிரேக்க அரசன் இவன். அசோகனின் மருத்துவம், மரம் நடுதல் ஆகிய பணிகள் எவ்வாறு இந்த கிரேக்க நாட்டு பகுதியோட தொடர்பு பெறுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறதுக்கு முன்னாடி இவன் யாருங்கிறத தெரிஞ்சுப்போம். அசோகனோட ஆட்சி காலம் கிமு 268 கிமு 232. இந்த காலத்தில் இருந்த கிரேக்க அரசன் தான் இந்த 2ஆம் ஆன்டியோகஸ். இவன் 1ஆம் ஆன்டியோகஸ் இல்லை, 2வது ஆன்டியோகஸ். இவனோட ஆட்சி காலம் எப்படின்னா கிமு 261 கிமு 246. இவனுடைய ஆட்சி காலத்தில் தான் கிரேக்க ஆட்சியோட ஒரு பகுதியாக இருந்த கிரீக்கோ பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு நாட்டு பகுதி இருந்தது. இன்றைக்கி பாக்டீரியான்னு ஒரு பேர் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அது இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான், கிரேக்கத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். நிறைய இருக்குங்க. ட்ரோஜன்கிற வார்த்தைலாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது. கிரேக்கம், லத்தீன், தமிழ், சீன மொழி, இந்த மொழிகள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இங்கிலீஷ்னு ஒரு மொழியே வந்திருக்காது. இன்றைக்கி இங்கிலீஷ்ங்கிற மொழியில் வந்து என்ன இருக்குது, எல்லா மொழிகள்லையும் இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள், சொற்றொடர்களை எல்லாத்தையுமே காப்பி அடித்து அவன் ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டைலாக அது பண்ணி அவன் இன்றைக்கி வந்து நம்மளை எல்லாரையும் ஆட்சி செஞ்ச ஒரே காரணத்துக்காக அவன் மொழியை பரப்பி விட்டுட்டான். நம்மளும் அவன் பாணியிலே போய் இன்றைக்கி அவனுக்கு நம்ம வெண்சாமர் வீசுகிறோங்கிறது தான் கொடுமை. இப்பகுதியை 2ஆம் ஆன்டியோகஸ், அதான் ஆன்டியோகஸ்ங்கிறது தான் 2ஆம் ஆன்டியோகஸ் சார்பில் அவனுடைய சாமந்தர்கள், சமந்தாஸ்னு சொல்லுவாங்க, அதான் சாமந்தர்கள் ஆட்சி செய்தனர் என அறிகிறோம். இந்த சாமந்தரின் ஆளுகையில் இருந்த கிரீக்கோ பாக்டீரியா எங்கே இருக்குன்னா இப்போ இருக்கிற வடக்கு ஆப்கானிஸ்தான் தான் இந்த கிரீக்கோ பாக்டீரியா. இது அசோகனோட ஆட்சி பகுதியின் வடமேற்கு பகுதியில் அமைந்ததால் கல்வெட்டின் இந்த பகுதியும் அசோகன் சேர்த்திருக்கிறான் எனலாம். என்ன காரணம்னா இந்த பகுதியை அசோகர் பிடிக்கவில்லை. புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். அசோகரோட ஆட்சி பகுதிக்கு வடமேற்கு பகுதியில் இது இருந்திருக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த லாகூர், பாகிஸ்தானில் சில பகுதிக்கு மேற்பகுதியில் தானே ஆப்கானிஸ்தான் இருக்குது. அந்த காரணத்தினால இந்த பகுதி அவனோட கட்டுப்பாட்டில் இல்லைனாலும் இங்கே கொண்டு வரணும்னு அவன் ஆசைப்படுறான் அசோகர். அசோகன் ஆந்தியோகஸ் என்னும் கிரேக்க அரசனுடன் உறவு அல்லது தொடர்பு கொண்டிருந்தான் என்னும் கருத்து காணப்படுகிறது. இதற்கு சான்றாக கல்வெட்டில் ஆந்தியோகஸ் பெயரும் தொடர்ந்து இப்பெயரோடு சாமந்தர் அரசர் பற்றியும் குறிப்பிட்டுள்ளதை காணலாம். அதாவது இதில் என்ன சொல்ல வர கருத்து என்னென்னா, எப்படி சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே அசோகரோட ஆட்சிக்குட்பட்டு இல்லாமல் தனித்து சுதந்திரமாக இருந்தாங்களோ, கிரேக்க அரசனுக்கும் அசோகனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் கிரேக்க அரசனோட இதில் வந்து என்ன நடக்கணுமா, மருத்துவ பணிகள்லாம் இவன் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றான். யார்? அசோகன் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய பாடப்பிரிவுகளை சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், நிறைய தெரிஞ்சுக்க முடியும் மாணவர்களால். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்தியக்கோ யோன ராஜையே வாபித ச அந்தியக்க ச சாமினம் ராஜனோ சவத்த அப்படின்னு கொடுக்குறாங்க. இவ்வரிகளில் உள்ள அந்தியக்க ச சாமினம் ராஜ என்னும் தொடர் சாமந்தரின் ஆட்சியை குறிக்கிறது. அப்போ இதுலேருந்து புரிய வருது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரீக்கோ பாக்டீரியா ஆட்சி செஞ்சுருக்கிறது இந்த அந்தியக்கோஸோட ஒரு பிரிவினரான சாமந்தர்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த சபாஜ்காடி, கால்சி, ஜவுகதான் முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு 3 பேர் 5 ஊர் பேர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடங்களில் உள்ள கல்வெட்டு பொறிப்புகள்லையும் இதே சாமந்த அப்படிங்கிற சொல் தான் என்ன இருக்குது எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த 5 கல்வெட்டையும் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எப்படி கிர்னாரில் இந்த கல்வெட்டு நம்ம படிக்கிறோமோ இதே சொற்றொடர் இருக்கோ அதே கான்செப்ட் தான் இந்த மற்ற 4 இடங்களையும் இருக்குது. என்ன, கொஞ்சம் வார்த்தைகள் மாறுபடும். இப்போ நான் சொன்னேன் இந்த சதிய புத்திரன் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து அது மற்ற கல்வெட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும். சதிய புதோ அப்படின்னு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஆன்டியோகஸ். இப்போ தம்பப்பண்ணி, இது கொஞ்சம் பெருசு. அடுத்து தம்பப்பண்ணி என்னும் சொல் இலங்கையை குறிக்கிறது என்று கன்னிங்காம் சுட்டுகிறார். தம்பப்பண்ணி அல்லது தாம்பப்பண்ணி என்னும் சொல் தாமிரவர்ணி என்னும் சொல்லின் பாலி வடிவமாகும் அப்படின்லாம் ஒரு கருத்து. தாமிரவர்ணி, தாம்பப்பண்ணி என்ன தெரிந்தது. தாமிரம் அல்லது செம்பு கனிமத்தின் நிறத்தை குறிக்கும் இச்சொல் பழங்கால இலங்கையில் அமைந்த முதல் அரசை குறிக்கும். இது இந்த தம்பப்பண்ணிங்கிறது. ராஜரதா அரசு என்னும் பெயரும் இதற்கு இருந்தது. இவ்வரசின் தலைநகரின் பெயரும் தாம்பப்பண்ணி. இவ்வரசின் அரசன் விஜயன் என்பானின் ஆட்சி காலம் கிமு 543 கிமு 505 என்றும் ஒரு அரசன் ஒரு அரசு என்பதோடு
இவ்வரசு முடிந்தது எனவும் ஒரு வரலாற்று குறிப்பு உள்ளது. அதாவது இந்த ராஜரத அரசுங்கிறது ஒரே ஒரு அரசன் தான் ஆட்சி செஞ்சுருக்கான். யார்? இந்த விஜயன்கிற அரசன். அந்த அரசன் ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கான். அந்த 38 வருஷத்தோடய என்ன ஆயிட்டு, இந்த ராஜரத அரசு முடிவு பெற்றுட்டு அப்படின்னு அங்கே இருக்க வரலாற்று குறிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மேலே கல்வெட்டில் குறிப்பிடுற மாதிரி தாம்பப்பண்ணி பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் உள்ள தாமிரபரணி ஆற்றை குறிக்குது அப்படின்னு சில அறிஞர்கள் கூறுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இலங்கையிலும் திருநெல்வேலியிலும் தாமிரபரணியும் இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து. அது இலங்கையில் இருக்கான்னு எனக்கு தெரியல, சொல்லப்படுது. அந்த தாம்பப்பண்ணி பாண்டிய நாட்டின் தாமிரபரணியை தான் குறிக்கிறது. பாண்டியர்கள் இலங்கையிலும் ஆட்சி செய்திருக்கலாம், அப்போது அவை அங்கும் பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற பெயரை வந்து வேற ஒரு பகுதிக்கு நம்ம சூட்டுறோம்ல, அதேமாதிரி இங்கே பாண்டியர்கள் வந்து ஈழத்தை அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இங்கே ஓடக்கூடிய தாமிரபரணி பேரை அங்கேயும் சூட்டப்பட்டிருக்கலாம். எங்கே இலங்கையிலையும் ஏதாவது ஒரு பகுதிக்கு சூட்டியிருக்கலாம். அந்த காரணத்தினால அசோகர் காலத்துலேயும் இது என்னன்னு சொல்கிறாங்க, தாம்பப்பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அசம்ஷன் தான். இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் அறிஞர்களோட கருத்து. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் நிறைய கல்வெட்டுகள் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும். சரி, கல்வெட்டில் காணப்படும் சில பிராகிருத சொற்கள் இதோட முடிச்சுப்போம். விஜிதம்ங்கிறது அசோகன் வெற்றி கொண்ட பரப்பை குறிப்பதாகும். அதாவது பவுண்டரி ரீஜன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் விஜிதம். அது போலவே அவர் கண்ட்ரிஸ் பார்டரிங் ஆன் த டொமினியன்ஸ் ஆஃப் அசோகா அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மையான அர்த்தம்னு சொல்லப்படுது என்று தமிழகத்தை சுட்டுகின்ற பொருளுக்குரிய பிராகிருத சொல் கல்வெட்டில் எது எனவும் தெரியவில்லை. விஜிதம்ங்கிறது பவுண்ட்ரி, அதுதான் குறிக்கிறது. சோடாங்கிறது சோலா என்பதன் வடமொழி சாயல். சிறப்பு லகரம் அந்த வடமொழிக்கு ஏற்ற மாதிரி டேவாக மாறுது. அதாவது லேங்கிறது இங்கே அங்கே என்னவோ மாறுது, டேன்னு ஒலிக்குது. இச்சொல் அனைத்து கல்வெட்டுகளிலும் சோடான்னு தான் அழைக்கப்படுது. சோலாங்கிறது அவனுக்கு சொல்ல தெரியலையா என்னமோ தெரில, அவன் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறான், சோடான்னு மாற்றிக்கிறான். இது கேட்கும் போதே சிரிப்பு தான் வருது. சோடா அப்படின்னு மாற்றிக்கிறான். இது இப்படி தான் ஒவ்வொரு பேரையுமே மாற்றி விட்டானுங்க. இப்படி ஒவ்வொரு பேரையும் மாற்றி தொலைஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒலி உச்சரிப்போடு நம்ம ஒன்று பேசியிருப்போம், ஒரு வார்த்தையை பேசியிருப்போம். அடுத்து ஒரு 10 வருஷம் கழித்து அது மாறி போயிடுது. ஸோ எல்லாத்துலேயும் வந்து நம்ம தமிழர்கள் வந்து இந்த சொற்றொடர் பயன்பாடு வந்து தமிழ் பயன்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பாண்டா என்பது பாண்டியரை குறிப்பதாக பிரின்சப் எழுதுகிறார். சபாஜ்கடி, கால்சி, கிர்னார், தௌலி, ஜவுகதா ஆக 5 இடங்களிலும் இதே போல தான் பாண்டான்னு எழுதியிருக்காங்க. சிறு சிறு சொற்கள் மாறுபடுகின்றன. பாண்டா அல்லது பாண்ட என்னும் சொல் அவ்வகையானது. கிர்னார் கல்வெட்டில் பாண்டா என்று எழுதப்பட்டிருப்பினும் தௌலியை தவிர்த்து, இந்த கடைசியாக சொன்ன பார்த்தீங்கன்னா தௌலின்னு ஒரு ஊர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இதை தவிர்த்து மற்ற 3 இடங்களிலும் பாண்டியன்னு குறிப்பிடுறாங்க. அதாவது கிர்னார் கல்வெட்டுலேயும் தௌலி கல்வெட்டுலேயும் தான் பாண்டான்னு குறிப்பிடுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சபாஜ்கடி, கால்சி, ஜவுகதா இந்த 3 கல்வெட்டுகளையும் என்னன்னு சொல்கிறாங்க, பாண்டியன்னு சொல்கிறாங்க. அது எதனாலன்னு தெரியல. இது 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 எதுக்காக இந்த டிஃப்ரென்ஸ்னே எனக்கு புரியல. நீ ஒன்று பாண்டான்னு எழுதணும், இல்லை பாண்டியன்னு எழுதணும், இல்லை இந்த கல்வெட்டை எழுதினவன் ஏதாவது தப்பாக எழுதிட்டானா என்னமோ தெரில. ஏன்னா இப்போ ஒரே மாதிரி எழுதினா ஓகே, ஒன்று மாற்றி எழுதுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது புரியல. கேதலப்புத சேரர் அரசரை குறிக்கும் இச்சொல் அனைத்து கல்வெட்டுகளும் ஒன்று போலவே பொறிக்கப்பட்டுள்ளது. கேரள புத என்பதன் மருவிய வடிவமே கேதல புத அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்னால் ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இது கொஞ்சம் இன்னும் நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணோன்னா கொஞ்சம் தெரியும். சதிய புதோ ஷபாஜ்காடி கல்வெட்டில் மட்டும் சதிய புத்திர என எழுதப்பட்டுள்ளது. மற்ற எல்லா கல்வெட்டுலேயும் சதிய புதோ அப்படிங்கிறதான் இருக்குது. இந்த அதியமானை பற்றி இன்னும் கொஞ்சம் அந்த ஜம்பை கல்வெட்டில் நம்ம கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம். தாம்பப்பண்ணி இது கொஞ்சம் பெருசுங்க. இச்சொல் ஷபாஜ்காடி கல்வெட்டில் தம்பப்பணி அப்படின்னு இருக்குது. கால்சி கல்வெட்டில் தம்பப்பண்ணி அப்படின்னு இருக்குது. ஆனால் கிர்னார் கல்வெட்டில் 2 சுழியின் வர்றதுக்கு பதிலாக 3 சுழியின் வருது. அதான் என தம்பப்பணி என டன்னகரத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதை டன்னகரம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாது இச்சொல்லின் பன்னி என்னும் எழுத்து சேர்க்கை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து அனுஸ்வாரம்னு ஒரு அமைப்பு வருது. அதாவது ப நீ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவில் இந்த நீ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சொற்றொடரில் வரக்கூடிய மெய்யெழுத்து வரும், அதான் இன். அப்போ பன்னின்னு வருது. அதான் அனுஸ்வாரம் என்பது எழுத்தல்ல. வடமொழி எழுத்துக்களின் தகர வர்க்க எழுத்துக்களில் 2வதான ட எழுத்தின் சிறிய வடிவமே அனுஸ்வாரமாக பயன்படுத்தப்படுகிறது.
அதாவது தம்ப பண்ணிங்கிறது வேறு, ப நீ அப்படின்னு போட்டால் அது வேறு. தம்ப பண்ணி அப்படின்னு போடும்போது அந்த இடத்துல அனுஸ்வாரம் வருது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த டகரம் ஒரு பெரிய வடிவ வட்டம் என்றால் அனுஸ்வாரம் என்பது ஒரு சிறிய வடிவ வட்டமாகும் அப்படின்னு இதில் குறிப்பிடுறாங்க. எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கல்வெட்டுகளில் ஒவ்வொன்றுத்தையும் மாறுபடுற காரணத்தினால சொல்கிறாங்க. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சுழியின் வருது, இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே கல்வெட்டில் பார்த்திங்கன்னா 3 சுழியின் வருது. ஸோ இந்த கல்வெட்டில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் அனுஸ்வாரம் வந்திருக்கு அப்படிங்கிறது தமிழ்மொழி தெரிந்தவங்களும் சொல்கிறாங்க, வடமொழி ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. வடமொழி ஆராய்ச்சியாளர்கள் எதுக்காக இதை மெயின் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ஒரே மாதிரி இந்த கல்வெட்டுகளில் இல்லை, ஒவ்வொரு கல்வெட்டுலையும் மாறுபடுற காரணத்தினால இதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தின் முன்னேட்டாக அது எழுதப்படும் போது அவ்வெழுத்தின் இரட்டிப்பாகவோ அல்லது மெல்லோசியாகவோ ஒலிக்கும். இப்போ பாருங்களேன், அவ்வாறே ப கூட்டல் அனுஸ்வாரம் கூட்டல் நீ, அப்போ கடைசியாக வருதுன்னா நீ, அப்போ இன், அப்போ அந்த இன்னுங்கிறது முன்னாடி வருது, அதான் முன்னேட்டாகன்னு சொல்கிறாங்க. தமிழில் கேங்க, அப்புறம் சாங்க, ட ந த ந இவையெல்லாம் இசைவெழுத்துகள்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒலிக்கும். அப்போ அனுஸ்வாரம்னு பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சங்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ச கூட்டல் அனுஸ்வாரம் கூட்டல் கு, கரெக்டாக? கேக்கு அப்புறம் வர கே ஞான்னு தானே சொல்கிறோம், கே ஞ, அப்போ அந்த கேக்கு அடுத்து வரக்கூடிய ஞ அங்கே என்ன வருது, மெய்யெழுத்து இது வந்து இங்கே வந்து என்ன ஆயிடுது, முன்னேட்டாக வருது. அதனால தான் சங்குங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த இங்கு அப்படிங்கிற வார்த்தை இங்கே என்னவோ ஒலிக்க வருது, அனுஸ்வாரமாக ஒலிக்குது. இது வந்து தமிழ் மரபில் உள்ளது கிடையாது, வடமொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாற்றப்படுது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுற ஒரு விஷயம். இது நான் ஒன்றும் எங்கேயும் இது பண்ணலைங்க, இது அறிஞர்கள் அவங்க சொன்னதை வந்து ஒரு குறிப்பெடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். துவே அப்படின்னா 2 என்னும் பொருளுடைய சொல். 2 வகையான மருத்துவம் பற்றி கல்வெட்டு குறிப்பிடுகிறது, ஒன்று மனிதருக்கும் இன்னொன்று விலங்குகளுக்கும். அதனால தான் இங்கே துவே அப்படின்னு ஒரு வார்த்தை. சிகிச்சை, நாம் தற்போது தமிழில் பரவலாக பயன்படுத்தும் சிகிச்சை என்னும் வடச்சொல். மனிதன் என்பதோட மாற்று வடிவம். மனுஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம நாட்டுப்புறத்தில் வந்து நீலாம் மனுஷனாடா நீ அப்படின்னு கேட்குறோம்ல, அதான் உண்மை. மனிதன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம நீ என்ன மனிதனா அப்படின்லாம் கேட்க மாட்டோம். நீ தான் மனுஷன், அது கொச்சையாக நாட்டுப்புறங்கள்லாம் பேசும்பொழுது நீலாம் மனுஷப்பல்ல நீ இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதை தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷ அப்படின்னு கிரந்தத்தை பயன்படுத்தாங்க, இங்கேயும் கிரந்தம் தான், ஷேங்கிறது அதே கிரந்தம் தான். சில இதில் வந்து அந்த ஷேங்கிற கிரந்தத்தை பயன்படுத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு சொற்றொடர்கள் வந்து ஒவ்வொரு கல்வெட்டுலேயும் மாற்றுப்படும். பசு அப்படிங்கிறது பசு தான், ஆனால் அது விலங்குன்னு இங்கே பொருள் வருது. இங்கே வந்து மாடை குறிக்கல அவங்க, விலங்கு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பொருளோடு தான் இந்த பசுங்கிறது வருது. ஓசுத்தானி, ஔஷதங்கிறது மருந்து, ஔஷத்துன்னெலாம் சொல்கிறோம்ல, அது வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த ஔஷத்துங்கிறது இப்போ ஜன் ஔஷத்தின்னு ஒன்று சுற்றிட்டு இருக்குல்ல, மக்கள் மருந்தகம், அதுதான் வடச்சொல்லின் பிராகிருத வடிவம். ஔஷதம்ங்கிறது வடச்சொல்லுங்க, அந்த ஔஷதத்தை வடச்சொல்லை வந்து பிராகிருத வடிவத்தில் எழுதும் போது ஓசுத்தானின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து மூலானினா மூலம், நிலத்தடியில் இருக்கும் வேர் அல்லது கிழங்கை குறிக்கும் சொல். இங்கே மருத்துவ வேரை குறிக்கிறது எனலாம். பிரின்செப் அவர்களும் ரூட்ஸ் என்றே குறிப்பிடுகிறார். அதாவது கீழே கிடைக்கிற வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, மூலிகை வேறு மருத்துவ வேர்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் மூலானின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை வந்து மூலம் அப்படின்னு சொல்கிறோம். இது பிராகிருதத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்படுது. அப்புறம் கூபானா பிரின்சப் என்ன சொல்கிறாருன்னா பெல், அதாவது கிணறுன்னு சொல்கிறார். கூவல் என்பது தமிழிலும் கிணற்றை குறிக்கும் ஒரு சொல் என்பது கருதுவதற்குரியது. கொங்கு நாட்டில் இன்றைக்கும் காஞ்சி கோவில், அது காஞ்சி கூவல் அப்படின்னு கூட சொல்லப்படும். யோன என்பது யவன என்பதன் இன்னொரு வடிவம். கிரேக்கர் ரோம நாட்டவரை வந்து நம்ம ஆளுங்க வந்து நம்ம தமிழர்கள் வந்து யவனர் அப்படின்னு பழங்காலத்தில் குறிப்பிட்றாங்க. இப்போ கூட 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, ஒரு பாண்டியர் காலத்து கல்வெட்டு வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டுலேயுமே பார்த்திங்கன்னா யவனருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே, 16 கூட இல்லை, 14ஆம் நூற்றாண்டு வரைக்குமே யவனர் தான் அழைக்கப்பட்டிருக்கு. கிரேக்கர் ரோமானியர் எல்லாருமே யவனர் அப்படின்னு நம்ம அழைச்சிட்டு இருந்திருக்கோம். நமக்கு இந்த ஐரோப்பா தேசத்தில் இன்னும் நம்ம ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் நிறையா இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணற்ற வரலாறு கிடைக்கும், தமிழர்கள் சம்மந்தப்பட்ட வரலாறு கிடைக்கும்.
அந்தந்த நாடுகள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் இன்னும் நம்ம தமிழர்களுடைய நிறைய மறைக்கப்பட்ட வரலாறு தெரிய வரும். ஆக இக்கல்வெட்டின் மூலம் தமிழ் வேந்தர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த அசோகரின் பிடியில் இல்லை என்பதையும் தனி சுதந்திர நாடாக திகழ்ந்தனர் என்ற ஆணித்தரமான வரலாற்று உண்மையை இந்த கிர்னார் கல்வெட்டு எடுத்துரைக்கிறது. இது நம்ம ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமை. அந்த அசோகருங்கிற மன்னர் இங்கே எந்த மூவேந்தரோட பெயரையும் குறிப்பிடல. ஆனால் இது என்சிஆர்டி சிலபஸில் போடுறாங்களோ இல்லையோ, நாம் இதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லணும். இனி வரக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம் தமிழர்களுடைய சரியான வரலாறு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த கல்வெட்டை நான் பதிவிடுறேன். தமிழ் வேந்தர்களுடைய புகழ் என்றென்றும் எப்போதும் ஒலிக்கும் ஒலிக்கும் ஒலிக்கும்னு சொல்லி இந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல். எல்லாருக்கும் இந்த தகவலை பகிருங்க. நன்றி, வணக்கம்.